செய்தியை பார்த்து வருகிறோம். வி.கே. பாண்டியன் எனது அரசியல் வாரிசு இல்லை என்று பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரங்கள். வணக்கம். வி.கே. பாண்டியன் எனது அரசியல் வாரிசு இல்லை என ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பட்நாயக் தெரிவித்திருக்கின்றார். வி.கே. பாண்டியன் எனது அரசியல் வாரிசு இல்லை என்று அவர் தெளிவுபட மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஏற்கனவே தேர்தல் சமயத்தில் இப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட போது அவர் இந்த பதிலை அளித்திருந்தார். தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு பிஜு ஜனதாதளம் தற்போது ஆட்சியை இழந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த ரிசல்ட் தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பிறகு நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் மீண்டும் ஒரு முறை இதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். அதாவது எனது அரசியல் வாரிசு யார் என்பதை ஒடிசா மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் என நவீன் பட்நாயக் தெரிவித்திருக்கின்றார். ஒடிசா மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றியவர் வி.கே. பாண்டியன், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் அவர் என்னுடைய அரசியல் வாரிசாக இருக்க முடியாது. பிஜு ஜனதாதளத்தில் எனக்கு பிறகு யார் இருப்பார்கள் என்பதை ஒடிசா மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். எனவே இப்போதைக்கு என்னால் அது குறித்து சொல்ல முடியாது என அவர் தெளிவுபட கூறியிருக்கின்றார். வி.கே. பாண்டியன் பொறுத்தவரையில நமக்கு தெரியும், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், குறிப்பாக மதுரையை சேர்ந்தவர். இங்கிருந்து பள்ளி படிப்பு, கல்லூரி போன்றவற்றெல்லாம் முடித்துவிட்டு பிறகு IAS அதிகாரியாக தேர்வாகி ஒடிசா மாநிலத்தில் பல ஆண்டுகளாக அவர் பணியாற்றி வந்தவர். பிறகு தன்னுடைய அந்த பதவியை கூட அவர் ராஜினாமா செய்துவிட்டு அந்த அரசினுடைய முக்கியமாக முதலமைச்சருடைய ஆலோசகராக செயல்பட்டு வந்தார். இந்த தனி செயலாளராக இருந்து வந்த சூழ்நிலையில அவர் முதலமைச்சருக்கு மிக நெருக்கமானவராக அங்கு அறியப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் எதிர்கட்சிகள் அவரை குறிவைத்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர், ஒடிசா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் பிஜு ஜனதாதளத்தினுடைய தலைவருமான நவீன் பட்நாயக் இந்த விளக்கத்தினை கொடுத்திருக்கின்றார். எனவே தனக்கு பிறகு வி.கே. பாண்டியன் தன்னுடைய அரசியல் வாரிசாக இருக்க மாட்டார் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.